ஹாப்பி நியூ இயர்ஸ். விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் படிக்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஓகேங்களா, பாலிடிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 1498 ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸில் வராங்க. அவங்கள தொடர்ந்து டச்சுக்காரங்க 1602 மார்ச் 20 வராங்க. அவங்கள தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் 1600 டிசம்பர் 31 கம்பெனி ஆரம்பித்து இங்கிலாந்தில் 1611 வணிகம் அமைக்கிறாங்க இந்தியாவில். அவங்கள தொடர்ந்து 1616 மார்ச் 17 வந்து டேனிஷ் வராங்க. இவங்கள தொடர்ந்து 1664 ஃப்ரெஞ்சுக்காரங்க வராங்க. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் 3 கர்நாடக போர் நடக்குது. 1746 டு 48. செகண்ட் கர்நாடக போர் வந்து 1748 டு 54. தேர்ட் கர்நாடக போர் வந்து 1756 டு 63. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் போர் நடக்குது 1757 ஜூன் 23. இதுக்கப்புறம் கண்டினியூவாக தொடர்ந்து 1764 பக்சால் போர் நடக்குது. அதில் 1765 அலகாபாத் உடன்படிக்கை நடக்குது. அதில் இருந்து தான் இவங்க வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து வரி வசூல் திவானி உரிமை பெறுறாங்க. அது வந்து அலகாபாத் உடன்படிக்கை சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இவங்களோட கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா 1773 டு 1858 வரைக்கும். ஆனால் இங்கிலாந்து ஆட்சி வந்து எந்த ஆண்டு வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா 1858 டு 1947. இப்போ இந்த இயர்ஸில் கீழே உங்களுக்கு இங்கிலாந்து ஆட்சி அப்போ என்னென்ன சட்டம் வந்துச்சுன்னா இந்திய அரசு சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம், திரும்ப வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம், அப்புறம் மாண்டேகி சென்ஸ்போர்ட் சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம், அப்புறம் இந்திய விடுதலை சட்டம். இதெல்லாம் வந்து இந்திய கம்பெனி. நம்ம கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1773 ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்தியா சட்டம், பிட் இந்திய திருத்த சட்டம், பட்டய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக இதை இவங்களோட கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்தது இந்த பக்கம் இது இருக்க